பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். இந்த மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரோட இந்த காலகட்டங்கள், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை எவை? இவங்க எதை வழிபாடு பண்ணா சிறப்பை தரும்? இவங்களுக்கு எந்த மாரி நிலை யோகத்தை கொடுக்கும்? நட்சத்திர ரீதியாகவும், ராசி ரீதியாகவும் இது ஒரு முழுமையான ஒரு பலனை உங்களுக்கு நீங்க எந்த காலகட்டத்திலும் இத நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த பலன் 100% சரியான ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு குடுக்கும் என்பது, இதை நீங்க அனுபவத்தின் உணர்ந்தவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்களாக உங்களிடத்தில் இந்த கருத்தையும் பதிவிடுகிறேன் நண்பர்களே. ஏன்னா, நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அது மூலியமாக பலிதமாகக்கூடிய விஷயங்களை வைத்து, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தன்மையும், மேச ராசிக்கு உண்டான ஒரு குணமும் 2க்கும் எப்படி பொருந்தி வருது என்பது ஒரு நிலைப்பாடு தான். ஏன்னா, நட்சத்திரத்தையே முதல் முதல் நட்சத்திரமாக விளங்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் தான். ஏன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களும் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம். இதுக்கு கேது பகவான் அதிபதியா வருகிறார். இந்த கேது பகவான் உங்களுக்கு சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் ஆன்மீகத்துக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய கிரகம். ஆன்மீகத்தினால் ஒரு பலனடையக்கூடிய கிரகமே கேது தான். இப்ப சன்னியாசி போறவங்க, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த கேதுவோட ஆதிக்கம், அதே மாரி மனநல பாதித்தவங்க, பைத்தியமா போறவங்களுக்கெல்லாம் அந்த கேதுவோட ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கும்னு வச்சுக்கங்க. விரக்தி தன்மையை உண்டாக்கக்கூடிய கிரகம் கேது தான். அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு செய்வினை குற்றத்தையும் சொல்லக்கூடிய நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் தான். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா, இந்த நட்சத்திரம் அஸ்வினிய பத்தி சொல்ட்டோம். நட்சத்திரத்தோட ஒரு தன்மைய. இதோட ராசி என்று பார்க்கும்போது மேசம். இந்த மேச ராசியில் தான் செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. நெருப்பு தத்துவம், சரவீடு. அதாவது சரராசி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே நிலையில் இருக்காது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சரம் என்றால் அது ஒரு ஒரு இடத்தில் பரிமாணிக்காது. அது மாற்றி, மாற்றி, மாற்றி அத பரிமாணிச்சுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியான ஒரு ராசி மேசராசி. இவங்களுக்கு எளிதாக கோபம் வரக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இது நெருப்பு தத்துவத்தில் குறிக்கக்கூடிய முதல் தரமான முதல் ராசியாக விளங்கக்கூடியது இந்த ராசி தான். அப்ப இந்த ராசியில் பிறந்தவர்கள், அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட ஒரு தன்மையை நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப அஸ்வினிக்கு இது தலவிருட்சமாக வரக்கூடிய மரம் என்று எதுன்னு பார்க்கும்போதுங்க, அஸ்வினிக்கு தலவிருட்சம் எட்டி மரம். இந்த எட்டி மரம் தாங்க உங்களோட முன் இறந்த கால கருமாவை சொல்லக்கூடிய ஒரு மரம். இப்ப இந்த மரத்தை நீங்க ஒரு நடுவதனால், இந்த மரத்தை வழிபடுவதனால், இந்த மரத்தை ஒரு ஒரு நீங்க ஏதாச்சும் ஒரு தோட்டத்திலயோ, ஒரு கோயில்லயோ, ஏதோ ஒரு இடத்தன்னைக்கு இந்த மரத்தை நீங்க நட்டு வச்சீங்கன்னாவே, உங்களோட வம்சம் விருத்தியாகும். உங்களுக்குள்ள தோஷங்கள் விலகும். ஏன்னா, முன் செய்த கர்மா வினையின் பலனை இந்த மரம் போக்கும் என்பது ஒரு நிலைப்பாடு. ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மை நிகழ்வுகள் இந்த நட்சத்திரத்துக்கு என்றுதான் சொல்கிறேன். அப்ப உங்களுக்கு விலங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுவா வருது? ஒரு விலங்கு இனங்கள் எதுவா வருது? அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இருக்கறதுலயே அஸ்வினிக்கு அஸ்வினிமார்கள் என்று சொல்வார்கள். இரட்டையர்கள் என்று சொல்வார்கள். குதிரை பாசை ஐந்தவர்கள். அது மாரி உங்களுக்கு இந்த ஆண் குதிரை என்று சொல்லக்கூடியது, உங்களுக்கு நிகழ்கால கருமாவை சொல்லக்கூடியது. இந்த குதிரைங்கிறது. ஏன்னா, இதெல்லாம் ஒரு விலங்கு இனத்தில் வர்றதுனால, இந்த குதிரைக்கு எப்பொழுதுமே ஓடக்கூடிய ஒரு தன்மை. அதாவது வேகமாக ஓடக்கூடிய தன்மையும், அ குதிரைக்கு எப்பவுமே உண்டு. இத வச்சு நெறைய பேர் பணங்க சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டியில குதிரை வண்டி வச்சு தான் வாகனமே பயன்படுத்துனாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குது. இன்றைய காலகட்டங்கள் வேணா மாறி இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு தன்மை. இருந்தாலும் குதிரைக்கு ஒரு மவுசு உண்டு அப்படிங்கிறது தன்மை உண்டு. அப்ப குதிரை மாரி உங்களோட செயல்பாடுகள், அதாவது இந்த நிகழ்காலத்துல உங்கள் குதிரை மாரி உங்கள் செயல்பாடுகள் வேகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதை நோக்கி ஒரு இலக்க நோக்கி பயணிச்சீங்கன்னா, அந்த இலக்க நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாரி அப்படின்னு ஒரே பாரி போயிட்டு இருக்குது அப்படின்னு. இந்த நட்சத்திரக்காரங்க ஒரே மாரி ஒரு எதில் மேல ஒரு குறி வச்சுக்கலாம், அத நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு நண்பர்களே. அத மறந்து விடாதீர்கள். அடுத்தது உங்களுக்கு இப்ப நிகழ்காலத்தை சொல்லிட்டோம். முன் செய்த கர்ம வினைக்கு மரத்த சொல்லிட்டோம். இப்ப எதிர்காலத்தை சிறக்கிறதுக்கு என்ன வழி? அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களோட மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா, எதிர்காலத்தை சொல்லக்கூடியது பறவை ராஜாளி. ஏன்னா, பறவையிலேயே இருந்ததுல ராஜாளிங்கிற ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு பறவை. ஏன்னா, மேசமே ஒரு அ ராஜ்யம்
ராஜ்யம் இது பண்ணக்கூடியது. அதாவது அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ராசி மேச ராசி தான். அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப ராஜாளிங்கிற ஒரு பறவை எதிர்காலத்தை குறிக்கும். அப்ப இந்த ராஜாளிங்கிற பறவை நீங்க வந்து ஒரு ஃப்ரேம் செஞ்சு வீட்ல ஃபோட்டோ வச்சுக்கலாம், ஆஃபீஸ்ல வச்சுக்கலாம், பாக்கெட்ல வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு பறவை. அப்ப அதோட நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். அதே மாரி குதிரை முகத்தை குதிரை முழுசா வைக்காம, குதிரையோட ஒரு முகத்தை மட்டும், தலைய மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கிறது, அது உங்களுக்கு ஒரு நிகழ்கால ஒரு வெற்றிய சொல்லக்கூடிய, அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி குடுக்கும் நண்பர்களே. இதுதான் உங்களோட நட்சத்திரத்தினோட உண்மை நிலைப்பாடாகும். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்தது தெய்வங்கள் எதுன்னு பார்க்கும்போது, நட்சத்திரப்படி தெய்வமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, அதிதேவதையாக வரக்கூடியது சரஸ்வதி தேவி. அதாவது வீணைய வச்சுக்கிட்டே இருக்கும். அதுல அந்த வீணைய வாசிக்க, வாசிக்க நம்ம மயங்கிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பேசக்கூடிய வைப்ரேஷன் அதிகம். பேச மாட்டாங்க. பேசுனா இவங்களுக்கு வைப்ரேஷன் அதிகம். மத்தவங்களே இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா, ஆன்மீகத்துல இருக்கிறவங்களோட சொற்பொழிவுலாம் கேட்டு பாருங்க. நம்ம அப்படியே நம்மள மயங்கிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை, மயக்கிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அந்த மாரி இந்த சரஸ்வதி தேவியே, கலைக்கு அதிபதியா வரக்கூடிய சரஸ்வதி தேவியே, உங்களுக்கு அதிதேவதையாக வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஒரு என்னன்னா, ஞானம். மிகப்பெரிய ஒரு ஞானத்தை குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுங்க. அடுத்தது இந்த வழிபாடு வந்து சரஸ்வதி தேவி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாரி அஸ்வினி குமார்கள் என்று சொல்லக்கூடியது இரட்டையர்கள். அவங்களும் ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடியது அடுப்பு. அதாவது அந்த காலத்துல முக்கூட்டு மாரி செங்கல வச்சு கூட்டி ஒரு 3 கல்ல வச்சு கூட்டி அடுப்பு வச்சிருப்பாங்க. இந்த அடுப்பும் உங்களுக்கு வெற்றி சின்னமாக வரக்கூடியது உங்க நட்சத்திரத்துக்கு. அதை நீங்க பார்ப்பதும், அதை பயன்படுத்துவதும் உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. மலர் என்று சொல்லும்போது செவ்வரளி மலர். அதாவது இந்த ரோஸ் கலர்ல இருக்கும் செவ்வரளி. அது வந்து நீங்க வந்து உங்களோட அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு வழங்கலாம். அதே மாரி உங்களோட ராசி அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வழங்கலாம். அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு நண்பரே. அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன மாரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்று பார்க்கும்போது, உங்களோட ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் பகவான் 1க்கும் 8க்கு அதிபதியா வருவாரு. அதனால அவர் மாசம் ஒரு 45 நாளைக்கு ஒரு டைம் அவர் ஒரு இடம் மாறிட்டு வருவாரு. அவர் வந்து உங்களுக்கு செவ்வாய் எப்பவுமே வேகமா ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இந்த ராசிக்கும், நட்சத்திரத்துக்கும் உண்டான பாக்கியத்த கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான். உங்களுக்கு குரு பகவான் தான் பாக்கியத்தை அருளக்கூடியவர். ஒரு தெய்வ அனுகூலத்தை தரக்கூடியவரு குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது பாக்கியாதிபதியே உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு, நல்ல ஒரு பேச்சு திறன், நல்ல ஒரு ஒழுங்கு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமும், குரு 2ல் இருப்பது சுபத்தன்மை, சுப நிகழ்வையும், குடும்பத்தில் சுப விசேஷங்களையும், சுப செலவினங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. குரு 2ல இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை. ஏன்னா பாக்கியாதிபதி 2ல இருக்கும்போது, பாக்கியத்துக்காக, ஒரு கௌரவத்துக்காக, ஒரு சுபத்துக்காக, உங்களோட குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும், அதே மாரி சனி பகவான் தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 11ல் ஆட்சி பெற்றிருப்பது, அது உங்க ராசியை பார்ப்பது, எளிதாக லாபம் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஏன்னா சனி பகவான் பாதகாதிபதின்னு சொல்லுவாங்க. பாதகாதிபதினா யாருன்னா, மூத்த சகோதரருக்கு பாதகத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் ஆட்சி பெற்றிருக்கனால, மூத்த சகோதரர் இருந்தா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சு முரண்பாடுகளா வரக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா பங்காளி சண்டைகள் இந்த மாரி ஒரு நிகழ்வுல சனியோட பார்வை அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதனால அவங்ககிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருப்பது, எதையுமே ஒரு சுகமா பேசி முடிச்சுக்குவது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். ஏன்னா வீண் விவாதங்களை நீங்க வளர்த்திக் கொள்ளக்கூடாது. மேச ராசிக்காரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பிறந்தவங்க வீண் விவாதங்களுக்கு போகக்கூடாது. வீண் விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க தவிர்ப்பது மிக மிக நல்லது நண்பர்களே. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வேகம் அதிகம். அதே மாரி வேகம் அதிகம்னா செயல்பட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி சண்டைய செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ஞானம் அதிகம். யோசனை பண்ணி தான் செய்வாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆனா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பாதகத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். அவர்னால உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு என்ற ஒரு நிலைமை. ஏன்னா தொழில் மூலியமாக லாபத்தை கிடைக்கும். ஏன்னா தொழில் தான் இருக்கிறதுலே முக்கியமானது. அது மூலியமா ஒரு லாபம் கிடைக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான். ஏன்னா தொழில் ஸ்தானத்த குரு பகவான் பார்க்கிறார் தனஸ்தானத்துல இருந்து. அப்ப தொழில் மூலியமா லாபம் கிடைக்கும். அப்ப இந்த ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தில் ராகுவும், 6ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கனால, உங்களுக்கு இந்த பாவ கிரகங்கள் 6 12ல் இருப்பது
உங்களுக்கு இந்த எதிரினால் வரக்கூடிய ஒரு இன்னல்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு நண்பர்களே. இந்த மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எவை அதிர்ஷ்டம், எதை தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டேன். குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தையும், கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவானை நீங்க வழிபடுவது ஒரு சிறப்பை தரும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு காலையில 6 to 7 நீங்க வழிபடுவது, குருவோட உரையில் வழிபடுவது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும், கௌரவத்தையும் உங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் ஏதாச்சும் இருந்தா கூட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ராசியில் சந்திப்போம் நண்பர்களே.